ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி பச்சை பட்டாணி வச்சு எப்படி ஒரு கிரேவி பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பல்லாரி வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச விழுத ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மிக்சர் ஜாரில் 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிறேன். இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு அதை ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ளதை தண்ணியோடு இதோடு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே குக் ஆகணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை மிக்சியில் ஓட்டிக்கிறேன். இது எதுக்காகனா கிரேவி திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ அதை நான் கிரேவியோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக வரணும். இதோட கொஞ்சம் மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.